ஃப்ரெண்ட்ஸ், வீலுக்கை பற்றி ஒரு வீடியோ ஒன்று தமிழில் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ வந்து ஒருத்தர் வந்து குட் நாட் டவுன்லோடுன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அவருக்கு எதனால் டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லி தெரியல. நான் அது டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வருது. இப்போ அதை வந்து அந்த யூடியூப் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் இப்போ புதுசாக வந்து அந்த இதை கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், எந்த பிளாக் பேஜில் போயிட்டு ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாக் பேஜை டைரெக்டாக கிளிக் பண்ணாமல் நீங்கள் அதை மாதிரி காப்பி பண்ணிக்கங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. போயிட்டு என்ன பண்ணணும், இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜின்னு இருக்குல்ல, எங்கே போங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் போங்க. கூகுள் குரோம் போகாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றனால அதை சொல்லியிருக்கிறேன். அந்த பிளாக் போஸ்ட்லேயுமே அது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்றது போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு நிமிஷம், புதுசாக ஒரு டேப் கிரியேட் பண்ணிட்டு Ctrl V, அந்த காப்பி பண்ண லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ இந்த பிளாக் பேஜ் எனக்கு வந்துடுச்சு. இது மாதிரி தான் உங்களுக்கும் வரும். ஸோ VLOOKUP என்பதனை தமிழில் கற்க சொல்லி போட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே போனீங்கன்னா இந்த லிங்க்கு இந்த பட்டனில் கொடுத்துருக்கு, டவுன்லோட் VLOOKUP ப்ராக்டிஸ் டெம்ப்ளேட். இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் சேவஸ்ன்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டு பண்ணலாம், இல்லை சேவஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேவஸ் கொடுத்து பார்க்கலாமா? சேவஸ் கொடுத்தாச்சுன்னா ஃபைல் இந்த மாதிரி வருது. ஓகே, ஃபைல் இந்த மாதிரி வரும்போது வந்து நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு இந்த நார்மலாக சி டிரைவில் சேவ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். விண்டோஸ் சின்னு சொல்லி போட்டு அங்கே சேவ் பண்ணக்கூடாது. டி டிரைவ், இ டிரைவ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போய் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் டி டிரைவ், இ டிரைவ் வேறு எதுவுமே இல்லை, வெறும் சி டிரைவ் தான் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சி டிரைவ் அப்படின்னு சொல்லி அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் உங்களை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்றது சாஃப்ட்வேர் ரிலேட்டட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சாஃப்ட்வேர். இதில் வந்து நீங்கள் எதுவும் சேவ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 எல்லாம் இருக்குது, PERF லாக்ஸ் இதெல்லாம் வந்து சிஸ்டம் ரிலேட்டட் ஃபைல். ஸோ கணேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோல்டர். ஸோ உங்களோட ஃபோல்டர் கணேஷ்னு சொல்லியிருக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூ ஃபோல்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டைலாக் பாக்ஸ் அப்படி மூவ் பண்ணி சென்டரில் வச்சுட்டு காமிக்கிறேன். இந்த நியூ ஃபோல்டர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூ ஃபோல்டர்னு வரும். நீங்கள் போய்ட்டு நீங்கள் உங்கள் பேர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேர் வந்து கிருஷ்ணா அப்படின்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இது ஒயிட் கலரில் இந்த இடத்துல லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிளிங்க் ஆகிறத வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஷேடாக இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் அப்படியே அக்செப்ட் ஆகிடும். இப்போது இதை கிளிக் பண்ணி ஓப்பன் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைல் நேம் வந்து VLOOKUP ப்ராக்டிஸ் டெம்ப்ளேட் பை DPV பிரபாகர் டேஷ் டைப் 001 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டெம்ப்ளேட்ன்றது இங்கே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இதை அப்படியே சேவ் கொடுத்துருங்க. இப்போது ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு என்ன பண்ணணும், நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நீங்கள் சி டிரைவில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்க. ஏன்னா டி டிரைவ், இ டிரைவ் உங்கள் ஃபோல்டரில் உங்களோட கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் சி டிரைவில் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ சி டிரைவ் இங்கே வந்து லெஃப்ட் சைடு பேனில் கிளிக் பண்ணும்போது ரைட் சைடு பேனில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ண கிரியேட் பண்ண கிருஷ்ணா அப்படின்ற ஃபோல்டர் வந்துடுச்சு. இதை ஓப்பன் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் ஆகுது. கரெக்டுங்களா? இப்போ எனேபிள் எடிட்டிங் அப்படின்றத கொடுக்கணும். எனேபிள் எடிட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபைலில் ஒவ்வொரு ஷீட்டாக போய் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி அந்த வீடியோவில் எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதை பார்த்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஓகே, நன்றி, தேங்க்யூ.